Hi friends, இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா ஆஃப்ரிக்கன் பேர்ட்ஸ்க்கு இந்த மாதிரி சர்க்கஸ் மாதிரி கேம்ஸ் எல்லாம் கற்றுக் கொடுக்குறது எப்படின்றது தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ஸ்டெப் 1 பார்ட் 1. இது வீடியோவில் வந்துட்டு ஒன்லி ஸ்டிக்கில் வந்துட்டு எப்படி ரொட்டேட் ஆகுதுன்றது தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். பாருங்கள் எப்படி ரொட்டேட் ஆகி வருது. இதுதான் ஸ்டெப் 1. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பிடிச்சிருந்தா அவர் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது ஸ்டார்டிங்கு. நம்ம இது பழைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. எப்போ கூப்பிட்டாலும் இது இப்படி தான் வரும். இப்போ ஃபஸ்ட்டெல்லாம் ஹேண்ட் மேலே வந்து நிற்கிற மாதிரி, இப்போ ஸ்டிக் மேலே வந்து நிற்கிற மாதிரி தான் டைம் பண்ணிக்கிறேன். இது வந்து அதுக்கு தான் பார்ட் 1ன்னு சொல்கிறேன். பாருங்கள், சிரஞ்சில் வந்துட்டு நம்ம கொடுக்கறதுக்கு முன்னாடி வந்துட்டு சிரஞ்சை வந்து நம்ம எப்படி பிடிக்கிறதுன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்கணும். இது சைடில் மெத்தடில் பிடிச்சோம்னாக்கா அதுக்கு ரொட்டேட் ஆகிறதுக்கு ஆகாது. அதனால் ஸ்ட்ரைட் மெத்தடில் பிடிக்கணும். அது எப்படின்றது வீடியோ ஸ்லிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ உங்களுக்கு புரியும். நீங்கள் டைம் பண்ணுற ஐடியா இருந்தாக்கா உங்களுக்கு அந்த ஐடியா வந்துடும். பேர்ட்ஸ் நீங்கள் வீட்டில் எதனா டைம் பண்ணணுன்னா உங்களுக்கு அந்த ஐடியா ஃபுல்லாக வந்துடும். பாருங்கள், ஒரு வாட்டி வந்துடுச்சிங்கன்னா அதே மாதிரி அந்த இப்போ நீடில் வந்து செகண்ட் ஸ்டெப் அதே மாதிரி அதே பிளேஸில் தான் உட்காரணும். அது அந்த மாதிரி ட்ரைனிங் பண்ணணும். திருப்பியும் அதே மாதிரி பாருங்கள், இந்த சிரஞ்சை வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக இது இப்போ நான் கிராஸாக பிடிச்சின்னு ஏன் காட்டுறேன்னாக்கா வீடியோக்கோசரம் கிராஸாக பிடிச்சிட்டு காட்டுறேன். இந்த வந்து எப்படின்னாக்கா ஸ்ட்ரைட்டாக இந்த மாதிரி அது ஃபேஸ்க்கு ஸ்ட்ரைட்டாக பிடிச்சா தான் அது டர்ன் ஆகும். எப்படின்றது அப்படியே ஸ்டிப்பாக நம்ம பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ பாருங்கள், இப்படி ஸ்ட்ரைட்டாக பிடிக்கணும். ஸ்ட்ரைட்டாக பிடிச்சோம்னாக்கா அதுக்கு பீக் கரெக்டாக கிடைக்கும். அதனால் ரொட்டேட் ஆகி கரெக்டாக வந்து ஸ்டாண்டர்டில் நிற்கும். திருப்பி இன்னொரு வாட்டி பாருங்கள். பார்த்தீங்களா, எத்தனை டைம் கொடுத்தாலும் இந்த மாதிரி வரும். நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு நம்ம ஒரு ஷீட்ஸு இந்த தீனி எதனா கொடுத்து கூட நம்ம அந்த மாதிரி டைம் பண்ணி பார்க்கணும். அது நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ட்ரை பண்ணிவிட்டு பார்க்குறேன். நானும் இது வீடியோ வந்துட்டு இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி போட்டிருக்கிறேன். ஒரு கேமாக கற்றுக் கொடுத்து நெக்ஸ்ட்டு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தாக்கா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எவ்வளோ டைம் அது கீழே இறங்கினாலும் ஸ்டிக் மேலே தான் கரெக்டாக உக்காருது பாருங்கள். அந்தளவுக்கு டைம் ஆகிட்டுருக்குது. பாருங்கள், அதே இடத்துல தான் உட்காரோம். இது புதுசாக பார்க்குறவங்க வந்துட்டு இது ஒரு வீடியோ மட்டும் இல்லை, பழைய வீடியோ இன்னும் நிறைய இருக்குது. அதில் ஒன்றா நம்ம ப்ரொஃபைல் பட்டனை கிளிக் பண்ணி வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பேர்ட்ஸ் லவர்ஸ் சொல்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், திருப்பி ரொட்டேட் ஆகிட்டு கரெக்டாக உட்காருதுங்களா? இவ்வளோ தான் ட்ரைனிங். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம அந்த ஸ்டிக்கு எப்போ கொடுத்தாலும் ஒன்று கையில் பிடிச்சிட்டு கொடுக்குறது. அந்த அவுட்டரில் ஃப்ரீ ப்ளே பண்ணுறதுக்கு கையில் பிடிச்சிட்டு கொடுக்கணும். இன்னரில் இந்த மாதிரி ஸ்டிக் மேலே டைம் பண்ணும்போது வந்துட்டு நம்ம கையில் பிடிக்க தேவையில்லை. அதே ஸ்டிக் மேலே உட்கார வச்சு இந்த மாதிரி ஃபீட் பண்ணி கற்றுக் கொடுக்கணும். நான் ஒரு 2 டைம் கற்றுக் கொடுத்தா போதும், அதே கற்றுக்கோ. ரொம்ப ஷார்ப்பு சென்சிட்டிவான பேர்ட்ஸ் தான் ஆஃப்ரிக்கன் பேர்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ, பை பாய்.